எங்க ஒரு மூளைக்குழம்புன சயின்டிஸ்ட் கடவுளால தான் உயிர்களை படைக்க முடியுமா, ஏன் மனிதர்களால் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு போர்களால இறந்து போன சிதைவில்லாத மனிதர்களோட உடல் உறுப்புகளை எடுத்துக்கிட்டு வந்து ஒரு அழிக்க முடியாத அரக்கனை உருவாக்கி விட்டுறான். இப்படி உருவான அரக்கனுக்கு எவ்வளவோ அவன் படிக்க சொல்லி கொடுத்தும் அவன் தலையில ஏறவே இல்லை. இதுல கடுப்பானவன் அதை செமையா அடிச்சு துன்புறுத்த ஆரம்பிக்கிறான். அப்போ எலிசா அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த அரக்கனோட பழக ஆரம்பிக்கிறான். இந்த பழக்கத்தால அவங்க ரெண்டு பேருக்குள்ளே காதல் மலர ஆரம்பிக்குது. இந்த காதலை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த விஞ்ஞானி அவனையும் அவனோட லேபையும் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம எரிச்சு விட்டுறான். ஆனா இந்த விபத்துல இருந்து எப்படியோ தப்பிச்சிடுறான் அந்த அரக்கன். தப்பிச்சவன் ஒரு பெரியவர் வீட்டுல போய் தஞ்சம் அடைகிறான். அந்த பெரியவரும் அவனுக்கு மொழிகள் கலைகள் எல்லாத்தையும் சொல்லி தராரு. ஒரு நாள் இவன் வெளியே போயிட்டு வர நேரத்துல ஓநாய்கள் அந்த பெரியவரை கொண்டு போட்டுடுதுங்க. இந்த சம்பவத்தை பார்த்து அந்த அரக்கன் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா இதே நேரம் அந்த பெரியவரோட பசங்க அங்க வர இவன் தான் அவரை கொண்டுட்டான்னு தப்பா நினைச்சு இவனை சுட்டு சாகடிச்சிடுறாங்க. கொஞ்ச காலம் போன உடனே சிட்டான்னு நினைச்ச அந்த அரக்கனுக்கு மீண்டும் உயிர் வருது. அவனுக்கு அப்போதான் ஒரு விஷயமே புரிய வருது, தனக்கு மரணமே இல்லைன்னு. உடனே அவன் இரண்டு விஷயத்துக்காக தன்னை உருவாக்குன அந்த விஞ்ஞானியை தேடி போறான். ஒன்னு அவனுடைய மரணத்திற்காக, இன்னொன்னு அவனுடைய துணைக்காக. இந்த மூவியோட முழு கதை நம்ம சேனல்ல வர சண்டே இல்லனா மண்டே அப்லோட் பண்ணிடுவேன் गाइस, மறக்காம பாருங்க.